இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நேற்றைய தினம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருந்தன. அந்த செய்தி என்னவென்றால், சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூரு ரமேஸ்வரம் கஃபே என்று சொல்லக்கூடிய உணவகத்தில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு ஒன்று நிகழ்ந்தது. அந்த குண்டுவெடிப்பில் பாஜகவுடைய ஒரு பிரமுகர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அவரை ஏன் என்ஐஏ கைது செய்யவில்லை என்பதாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். நேற்றைய தினம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருந்தன. அந்த செய்தி என்னவென்றால், சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூரு ரமேஸ்வரம் கஃபே என்று சொல்லக்கூடிய உணவகத்தில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு ஒன்று நிகழ்ந்தது. அந்த குண்டுவெடிப்பில் பாஜகவுடைய ஒரு பிரமுகர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அவரை ஏன் என்ஐஏ கைது செய்யவில்லை என்பதாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொலைக்காட்சி ஊடகங்கள் பேசிக் கொண்டிருந்தன. உங்களுக்கு தெரியும், பெங்களூருல ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அந்த குண்டுவெடிப்பில் 10க்கும் அதிகமான பேர் பலத்த காயம்பட்டார்கள். அதன் பிறகு என்ஐஏ வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைக்கப்பட்டதற்கு பின்னர் முதலில் முசாபிர் சாஹிப் என்று சொல்லக்கூடிய நபர் இதுக்கு பின்னாடி இருந்திருக்கிறாரு. அவர்தான் இந்த ராமேஸ்வரம் கஃபே என்று சொல்லக்கூடிய உணவகத்திற்குள்ள குண்டு வெடிப்பை நிகழ்த்தியவர் அப்படின்னு சிசிடிவி கேமராவில் கிடைத்த பதிவுகளுடைய அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் சொன்னார்கள். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்தை தீட்டியவர் யார் அப்படின்னா அப்துல் மதீன் தாஹா என்று சொல்லக்கூடிய நபர் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த 2 பேரையும் பிடித்து கொடுக்கும் பட்சத்தில், அல்லது இந்த 2 பேருடைய தகவல்களை தெரிவிக்கும் பட்சத்தில் 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சன்மானமாக கொடுக்கப்படும் என்று ஒரு விளம்பரம் வந்ததும் நம்ம கேள்விப்பட்டோம். அப்ப இப்படிப்பட்ட நிகழ்வுகள் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பெங்களூரு குண்டு வெடிப்புல அந்த குண்டு வைப்பதற்கான அல்லது குண்டு தயாரிப்பதற்கான எல்லா வேலைகளையும், அதாவது பொருள்களையும் செய்து கொடுத்த, அதை வாங்கி கொடுத்த நபர் அப்படின்னா முஷமில் ஷெரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கடந்த 26ஆம் தேதி என்ஐஏ அதிகாரிகளால் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட இந்த நபரை என்ஐஏ அதிகாரிகள் விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் போது அவர் தரப்பிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தீர்த்தஹள்ளி என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய மொபைல் கடை நடத்திட்டு வரக்கூடிய பாஜக கட்சியை சார்ந்த பிரமுகர் சாய் பிரசாத்திற்கும் இந்த நபர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக வெளிச்சத்திற்கு வருகிறது அப்படின்னு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது முசாபிர் சாஹிப் ஆகட்டும், அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அப்துல் மதீன் தாஹா ஆகட்டும், அதன் பிறகு சமீபத்தில் கைது செய்யப்பட்ட முஷமில் ஷெரீப் ஆகட்டும், இவங்க 3 பேருக்கும் இந்த பாஜகவுடைய பிரமுகராக இருக்கக்கூடிய சாய் பிரசாதோடு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும், இந்த கடைகளுக்கு அடிக்கடி இவர்கள் கூடியதாகவும் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ கர்நாடகாவில் இன்றைக்கு இந்த செய்தி வந்ததற்கு பிறகு மக்கள் ஒருமித்த குரலில் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்கன்னா, ஏன் பாஜகவுடைய பிரமுகராக இருக்கக்கூடிய சாய் பிரசாத் என்று சொல்லக்கூடிய நபரை என்ஐஏ கைது செய்யாமல் இருக்கிறது? இதான் அவர்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் பல இருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்க அப்படியே தூக்கி வச்சிருங்க. இன்னைக்கு ஒரு பாஜக பிரமுகர் இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னால் என்ஐஏ அதிகாரிகளால் கைது செய்யப்படக்கூடிய சூழலில் இருக்கிறார்ங்கிற தகவல் வரக்கூடிய அதே நேரத்துல ராஜஸ்தான்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு நபர் கழுத்தறுத்து கொலை செய்யப்படுகிறார். 2 முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களை குறித்து விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த 2 நபர்களும் யார் அப்படி என்றால் பாஜகவுடைய சிறுபான்மை அமைப்பை சார்ந்தவர்கள்,
பாஜகவினுடைய பிரபலமான தலைவர்களோடு நெருக்கமாக நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டவர்கள் அப்படிங்கிற தகவல்கள் மிகப்பெரிய அளவு வெளியானது. இன்றைக்கு அந்த வழக்கு என்ன நிலைமையில இருக்கு, யார் யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ராஜஸ்தானில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கடந்த காலத்தில் நிகழ்ந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஒண்ணும் இல்லைங்க, விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்பாக ஒரு நபர் செங்கோட்டையில மேலே ஏறி தேசிய கொடிய கீழே இறக்கிட்டு பிரிவினைவாதர்களுடைய கொடியை மேலே ஏற்றின நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியில் அவனை பிடிச்சு பார்த்தா அவன் பிஜேபி காரன் கூட எல்லாம் நிக்கிறான். பிஜேபியினுடைய பெரிய தலைவர்கள் கூட எல்லாம் அவன் நிற்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் வெளியானது. கடைசியில பார்த்தா அவன் மர்மமான முறையில மரணம் அடைஞ்சிட்டான். இதெல்லாம் நிகழ்வு. இதெல்லாம் இன்றைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா 2000ற்கு முன்னாடி வரையிலும் இப்படிப்பட்ட குண்டு வெடிப்புகளோ மற்ற விஷயங்கள் நடந்தா உடனடியாக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் சேர்ந்து ஊழ போடுவாங்க. என்ன ஊழ போடுவானுங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த நபர்கள் தான் இதுக்கு பின்னாடி, அதோ அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஊழ போடுறது வழக்கமா இருந்தது. 2000ற்கு பிறகுதான் இந்த RSS அமைப்பை சார்ந்த நபர்கள் குண்டு தயாரித்து கொண்டிருக்கும் போதே 4 பேர் ஸ்பாட்ல அவுட் ஆகிறான், செத்து போயிடுறான். செத்து போனது மட்டுமல்ல, அந்த குண்டு தயாரிப்பு நடந்து 4 பேர் செத்து போறது கொஞ்ச நாள்லயே இந்தியாவுடைய பல்வேறு இடங்கள்ல மிகப்பெரிய குண்டு வெடிப்புகள் நிகழ்கிறது. இந்த குண்டு வெடிப்புகளுக்கு பின்னாடி யார் அப்படின்னு விசாரணையில திடுக்கிடு தகவல்கள் எல்லாம் வெளிவந்தது. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலேகான் குண்டு வெடிப்பு வழக்குல அந்த குண்டை கொண்டு சென்றது ஒரு பைக்ல. அந்த பைக்கு யாருடையது அப்படின்னா, மோடியினுடைய ஆட்சியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரகாஷ் சிங் தாக்கூர் என்பவருடைய பைக்கு தான் அது. இதை யார் கண்டுபிடிக்கிறார்? துணிச்சலான கார்கரே என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி அதை கண்டுபிடிக்கிறார். அவரும் மர்மமான முறையில மரணம் அடைகிறார். அது வேறு. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, 2000ற்கு பிறகுதான் ஓரளவுக்கு இந்தியாவில் சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. சங்க பரிவாரங்கள் மிகப்பெரிய அளவில் இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டு விட்டு தங்களுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய ஊடகங்களின் உதவியுடன் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் தலையில் கட்டி வைக்கக்கூடிய நிகழ்வுகள் அதிகமாக அரங்கேறுகிறதா என்கிற சந்தேகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வலுவாக எழ ஆரம்பித்தது என்பதை நாம் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இன்றைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் இதை கேட்கிறாங்க அப்படின்னா, சாய் பிரசாத் என்று சொல்லக்கூடிய நபர் இதுக்கு பின்னாடி இருந்ததாகவும் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் எல்லாம் சொல்லப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஏன் அவரை இன்னமும் கைது செய்யல அப்படிங்கிற கேள்வி இந்த நேரத்துல. ஏன்னா இந்த பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் தமிழகத்தோடு தொடர்புபடுத்தி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டார். இதெல்லாம் இங்க நிகழ்ந்தது இல்லையா? அப்ப உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அதிகாரிகள்? இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகள் யார், இதனுடைய உறைவிடம் என்ன என்பதை கண்டுபிடித்து மக்கள் முன்னால் அவர்களை நிற்பாட்ட வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இதை வைத்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி பல்வேறு கலவரங்களை தூண்டுவதற்கு காத்து கொண்டிருப்பார்கள். அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.